எந்திரன் இந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. த ரைஸ் ஆஃப் அ மியூட்டன்ட் ரிட்டன் பை ஹெச்ஆர் குமார். இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது 2050 நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிட்டி, அந்த சிட்டி ஃபுல்லாக மோசமான நிலைமையில இருக்கும். பில்டிங்ஸ்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டெக்னாலஜி தான். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு அம்மாவும் பையனும் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. பையனால் நடக்கவே முடியாது. அவன் வீல் சேரில் தான் இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்கிரீட் ஸ்லாப் பையன் மேலே வந்து விழுந்துடும். அதே சமயத்தில் மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கும். அதுவும் ரொம்ப டேஞ்சரான கண்டிஷன்ஸில் மேலே வந்து விழுந்தனால அம்மாவும் இறந்துடுறாங்க. அதில் இருக்க பைலட்டை உள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது. அது வந்து மனுஷ மாதிரிலாம் கூட கிடையாது. அது வந்து பைலட்டை கொன்றுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நோவா கேர் டெக்னாலஜி இந்த கம்பெனி வந்து பயோடெக்னாலஜி கம்பெனியோட சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் டெக்னாலஜி. இது ஸ்டார்டிங்கில் நல்லா தாங்க இருக்குது. இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம், கண்காணிப்பு, மிலிட்ரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் மறைமுகமாக அலெக்சாண்டர் அவங்க குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்த ஒரு பாரசைட்டு. இந்த பாரசைட்டுக்கு ஒரு நேச்சர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட செல்ஸை வந்து தானாகவே ரீஜென்ரேட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் லேர்னிங், சுற்றி இருக்க விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவே தன்னைத்தானே மாற்றிக்கும். அப்போ அலெக்சாண்டர் யோசிக்கிறாரு, ஓகே இந்த செல்ஸை நம்ம ஏன் ட்ரோன் டெக்னாலஜியோட சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரோன் டெக்னாலஜியோட ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. அதாவது ஹியூமன் பீங்ஸால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கு. இதனால தான் இங்கே பயங்கர பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் டாக்டர் டிமிட்ரி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதை வந்து நம்ம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு. அப்போ அந்த சமயத்தில் லேப் அசிஸ்டன்ட் ஒருத்தருக்கு வந்து இந்த பாரசைட் அட்டாக் ஆயிடுது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீங்ஸை கொல்லலாம் செய்யலை. அதுக்கு பதிலாக ஹியூமன் பீங்ஸை ரொம்ப அக்ரெசிவாக மாற்றிடுது. யாரை பற்றி யோசிக்கிறது இல்லை, ஒரு ஹியூமனிட்டி இல்லை, இந்த மாதிரிலாம் கதை போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது, டாக்டர் டிமிட்ரி வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாரா, இல்லை அவரே ரைஸ் ஆஃப் மியூட்டண்ட்டாக மாறுறாரா, இந்த மாதிரி அடுத்தடுத்து ரொம்ப த்ரில்லர் நாவல் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, டெக்னாலஜி நம்ம கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் ஓகே, ஆனால் டெக்னாலஜி நம்ம கை மீறி போச்சுன்னா அதுவே நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தான் இதில் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த நாவல் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கல் புக் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமேசான் கிண்டலில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 150 ருபீஸ். ஆனால் லிமிட்டட் டைமுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 90 ருபீஸ்க்கு இந்த புக்கு கிடச்சிரும். ஸோ இவங்களோட பேஜையும் நான் டேக் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆத்தரையும் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த புக்கை ஆர்டர் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ.